டெல்லியில் கல்வி அமைச்சகம் அலுவலகத்தின் 2வது தளத்தில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த தீ விபத்திற்கான காரணம் என முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய விகாஸ் மார்க் எனும் பகுதியில் கல்வி அமைச்சகம் தொடர்பான அலுவலகத்தின் 2வது தளத்தில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது நேரடியாக கல்வி அமைச்சகத்தினுடைய அலுவலகம் அல்ல. ஏனென்றால் மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய அந்த அலுவலகம் டெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனில் தான் செயல்பட்டு வருகிறது. கல்வி அமைச்சகத்தோடு தொடர்புடைய பல்வேறு துறைகள் சார்ந்த அலுவலகம் பல்வேறு கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன. அது போன்ற ஒரு கட்டிடம் தான், அது போன்ற ஒரு அலுவலகம் தான் இந்த விகாஸ் மார்க் பகுதியில் இருக்கக்கூடிய 2வது தளத்தில் இயங்கி வருகிறது. அங்கு இன்று காலை 2வது தளத்தில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது கோப்புகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையா அல்லது சாதாரண கூட்டம் நடைபெறக்கூடிய அறையா என்பது தெரியவில்லை. தற்போது தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் 8 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்றன. தற்போது கோடை காலம் என்பதால் அடிக்கடி இது போன்ற அவ்வப்போது பல தீ விபத்துகள் பல அரசு அலுவலகங்களில் ஏற்படுவது தொடர் வாடிக்கையாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இதில் இந்த சேதம் குறித்த தகவல் எதுவும் இதுவரை இன்னும் வெளியாகவில்லை. தீ முழுமையாக அணைக்கப்பட்ட பிறகுதான் இதில் கோப்புகள் ஏதேனும் சேதமாகி இருக்கிறதா, வேறு ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் தெரியவில்லை. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.